சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். மீனா ஏலம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. சிந்தாமணி மீனா வரதை பார்த்துட்டு மீனாவை கிண்டல் பண்ணுறாங்க. என்னம்மா இந்த பக்கம்லாம் நீ வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால் வீடை வாங்க தான் முடியல, வீடு ஏலத்தையாவது பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்றாங்க. பாரு பாரு ஒரு ஓரமாக நின்று பாருன்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் முத்துக்கு பேலன்ஸ் கேஷ் கிடைக்காம அவர் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காரு. அங்கே வீடு ஏலம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு கேஷ் அரேஞ்ச் பண்ணி தாங்கன்னு ஃபினான்ஷியர் கிட்டே கேட்குறாரு. ஃபினான்ஷியர் வர வழியில் அவங்கள போலீஸ் பிடிச்சதுனால தான் டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. முத்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், நானே போய் வாங்கிக்கிறேன், அட்ரஸை மட்டும் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஃபினான்ஷியரும் கேட்டு சொல்கிறாரு. முத்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஒரு பக்கம் மீனா ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க, ஏன்னா அங்கே ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ணாமலையும் ஏலம் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. 2 பேருமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஏலம் கேட்க ஒவ்வொருத்தராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலையும் மீனாவும் அவங்களோட நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறாங்க. ஏலம் கேட்க வந்தவங்களாம் சிந்தாமணி ரெடி பண்ண ஆளுன்றதுனால யாருமே ரொம்ப பெரிய அமௌண்ட்டை கேட்கல. ஃபைனலாக சிந்தாமணி ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க. சிந்தாமணி ஏலத்தை கேட்டதுக்கப்புறம் யாரும் எதுவும் கேட்காதனால அந்த அமௌண்ட்டையும் ஃபைனல் பண்ணுறாங்க. ஏலம் முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்போது முத்துக்கிட்டேருந்து எந்த ஒரு காலம் வரல. முத்துக்கு பணம் கிடச்சிதா இல்லையா, பணத்தை கோர்ட்டில் கொண்டு போய் கட்டினாரா இல்லையான்னு விறுவிறுப்பான சூழ்நிலையை கதையை கொண்டு போயிருப்பாங்க. இனி வரும் விறுவிறுப்பான திருப்பங்களை சுவாரஸ்யமாகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.